ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 19. என்னடி ஜாலியா போன் பேசிட்டு இருக்க போல? போங்கத்தான், எல்லாம் அம்மாவோட புலம்பல் தான். சரி, காஃபி குடிக்கிறீங்களா என்ன? குடிக்கிறேன். ஆனா இது ராஜ்குமார் வேணி கையில் இருக்கும் காப்பி கப்பை வாங்கி இருவரும் ஆளுக்கு ஒரு மிடராக இனியை ரசித்து கொண்டே பருக கண்ணில் காதல் பூ பூத்தது. அத்தான், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க பொண்டாட்டி மேடம். ஆனா இப்படி அவளை இழுத்து நெஞ்சோடு சாய்த்து கொண்டான். என்ன, என்னோட அத்தா இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூடா இருக்கீங்க போல. ஏன், மத்த நாளில் என்ன குறவா? ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி கற்றை மீசையை ஒரு கையால் திருக கண்ணிமைக்காது பார்த்து கொண்டே இருந்தால் ராஜ்குமாரின் மனைவி நீலவேணி. என் அத்தனுக்கு காதலிக்க என்ன குறை? இச், என்னடி முத்தம் கொடுத்து கவுக்க உத்தேசமா? இனிதான் புதுசா கவுக்கணுமாக்கும். அது என்னவோ சரிதான். அதானே, உன்னை பார்த்த முதல் நாளேன்னு பாட்டுதான் பாடணுண்டி என் உருளைக்குட்டி என்றவன் அவள் மடியில் படுத்து வயிற்றை உதட்டால் முத்த. என்னத்தான், வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்க போல. அட யாருடி இவ? என் மேனேஜருக்கு மேல கேள்வியா கேக்குற? இப்ப என்ன தெரியணும் தாயே, கேளு. ஆமா, நான் ஃப்ரீ தான். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 4 நாளைக்கு ஃப்ரீ தான். நேற்று மாங்குன்னு நைட்டு உக்காந்து கண்ணு முழிச்சு வேலை பார்த்தேன் பாத்தியா? அது இந்த 4 நாள் ஃப்ரீயா கிடைக்குங்கிறதுனாலதான். இப்ப போதுமா? ஐயா, கோச்சிக்கிட்டீங்களா அத்தான்? இல்லடி, இல்ல என் உருளைக்குட்டி. சரி, நீ சொல்லு, என்ன யோசனை? என்னவோ கேட்கணும்னு சொன்னில. அது அம்மா வீட்டுல சொன்னீங்களே, கீத்துவுக்கு நம்ம குடும்பத்திலேயே வேற மாப்பிள்ளை இருக்குன்னு. யாரு? உன் கொடசி தொம்பிதான். சுகுவா? அந்த கொட்டைப்பாக்குதான். ஐயா, உங்களுக்கு ஏன் அவனை கண்டாலே ஆக மாட்டேங்குது? விஷம்டி, அம்புட்டும் விஷம். உன் குடும்பத்திலேயே மாறன் ஒருத்தனை தவிர பூரா பயலும் விஷம்தான். அப்போ நானுத்தான். நீ அமிர்தம்டி, டெய்லி ஒரு கிளாஸ் ராவா குடிச்சா ஆரோக்கியமா இளமையா இருக்கலாம் என்றவன் பார்வை அவள் அக்ஷய பாத்திரத்தின் மில்லில் பதிய. சி, போங்கத்தான். ஏண்டி, என்னமோ வயசு புள்ள மாதிரி சும்மா சினுங்கி மனுஷனை டெம்பேத்திட்டு இருக்க. நீ கேட்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் முழுசா கேட்டு முடி, அதுக்கப்புறம் சினுங்கு. சுகுமார்னு எதை வச்சு சொல்றீங்க தான்? சுகுமார் ஒரு அமுக்குனிடி. அவன் கண்ணுல பாரு, கீதாவை பார்க்கும்போது காதல் தெரியும். அதையே மாறனை பார்க்கும்போது அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலியாகுங்கிற மாதிரி பார்த்து வைப்பான். ஐயோ, கீத்து அதை தெரியாம மாறனை லவ் பண்றாளே. அந்த மூதேவி கண்ணையும் நல்லா உத்து பாருடி. மாறனை பார்க்கும்போது ஃபார்மாலிட்டியா தான் பார்த்து வைப்பா. ஆனா சுகுமார பார்க்கும்போதுதான் உரிமையா, தனக்கு உரிமைப்பட்டவன் போல நடந்துக்குவா. இதுங்க லவ் பண்றத இதுங்களே இன்னும் புரிஞ்சுக்கல போலடி. ஐயோ, அப்போ மாறன் வாழ்க்கை? ஏண்டி எல்லாத்தையும் ஆச்சரியக்குறியாவே கேக்குற? கீதாவை நம்பித்தான் மாறன் இருக்கானா என்ன? இல்லதான், ஆனா இப்ப வரைக்கும் தேதியை தள்ளி வைக்கலாம்னு தானே சொல்லி இருக்கான். கீதாவை பிடிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லலையாத்தான். ஒருவேளை கீதாவை மாறனும் விரும்பி இருந்தா? மாறனும் விரும்புறான் தான், ஆனா அவன் விரும்புறது கீதாவை இல்ல. அப்போ அவன் விருப்பம் எல்லாம் பவளக்கொடிதான். அவ்வளோ சீக்கிரம் அவன் அவளை விட்டு கொடுத்திருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எப்படி இன்னொருத்தன் அவளை கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு மாறன் விட்டுட்டு இருந்தாலும் தெரியல. கண்டிப்பா ஏதோ அவனால எந்திரிக்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. இல்லைன்னா பவளக்கொடி அவன் விட்டு இருக்க மாட்டான் யாருக்காகவும். என்னத்தான் என்னென்னவோ சொல்றீங்க? கண்ணு கட்டி காட்டுல விட்டது போல இருக்கு. இருக்குண்டி, இருக்கும். உனக்கு சாம்பாருக்கு இவ்வளவுதான் மிளகாய் போடணும், புளிக்குழம்புக்கு இவ்வளவுதான் தேங்காய் அரைச்சு ஊத்தணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற மனுஷர் யாரு என்னன்னு இன்னும் புரிஞ்சுக்கல. அவங்களும் சொல்லியும் கொடுக்கல. உண்மைத்தானே? தன் கணவன் கூறுவது போல, முதல் பிள்ளை வீட்டிற்கு நேர்ந்து விட்டது போல அப்பா அம்மா சொல்வது அத்தனையும் செய்ய வேண்டும். ஆசாபாசங்கள் என்று தனக்கென்று ஒன்று கிடையாது. தன்னை பார்த்துதான் தம்பி தங்கச்சிகள் வளர்வார்கள். அதனால் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும்.
வீட்டு வேலை அத்தனையும் பார்த்து கொள்ள வேண்டும். சமையல் கட்டில் போகும் இடத்திற்கேற்ற மாதிரி பழகி கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு மனிதருடன் பேசும் நேரமே குறைவுதான். இதுவே சமையல் பற்றி கேட்டால் பெரிய பெரிய சமையல் வல்லுநர்களை விட தெள்ள தெளிவாக நுணுக்கமாக குறிப்புகள் கூறியிருப்பாள். என்ன செய்ய, உண்மைகள் சுட சற்று கலக்கமாகவும் அதே சமயம் ஆதங்கமாகவும் தான் நிமிர்ந்து பார்த்தாள் தன் கணவனை. ஏய் செல்லக்குட்டி, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலடா. உன்னை அப்படி வளர்த்துருக்காங்க, அப்படி கஷ்டப்படுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்றேன். ஆனா இப்ப கூட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற அந்த 2 மணி நேரமும் நீ என்னன்னா அடுப்படிக்குள்ள நுழைஞ்சு உன் தங்கச்சிக்கு என்ன தேவை, உன் தங்கச்சி வீட்டுக்காரிக்கு என்ன தேவை, உங்க அப்பாவுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து சமைச்சு போட்டியே. ஏன் உன் தங்கச்சி மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்து அண்ணன் இப்படி தம்பி இப்படின்னு கதை பேசுனியா என்ன? என்ன பண்றது அத்தான், எனக்கு வர மாட்டேங்குதே அதெல்லாம். இப்போ தெரியுதா ஏன் அத்தான் என்ன அங்க எங்க அம்மா வீட்டுக்கே அனுப்ப மாட்டேங்கிறீங்க? என் தங்கச்சி எல்லாம் நீங்க என்னமோ என்ன கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறா. உங்களை தப்பா பேசுறதுனால தாங்கிக்க முடியலன்னு புலம்புவியே. இப்போ தெரியுதா நான் ஏன் உன்னை அங்க உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறேன்னு? இங்க நீ தாண்டி மகாராணி, என் இல்லத்துக்கே அரசி. ஆனா அங்க போனா நீ ஒரு சமயக்காரி, அவ்வளவுதான். அத்தான் என்ற நீலவேலி கணவனை அணைத்து நெஞ்சில் சாய வாழ்க்கையே வரமாக தெரிந்தது அவளுக்கு. உங்க அப்பாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போலடி, அதனால தான் அந்த ஆளு கல்யாண தேதியை ஒத்தி வச்சதுக்கு அப்படி டாம் தும்னு குதிக்கிறாங்க. ஏன்னா மாறனை பத்தி எனக்கு எப்படி முழுசா தெரியுமோ அது மாதிரி உங்க அப்பாவுக்கும் தெரியும். அவன் லேசில் அவளை விட்டுருக்கவும் மாட்டான். கண்டிப்பா அவன் அங்க இருந்து அவளை விட்டுட்டு வந்திருக்கணும்னா அதுக்கு உங்க அப்பாவோட விளையாட்டு எக்கச்சக்கமா இருந்திருக்கும். ஐயோ, நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. எப்படியத்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி இவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்து? அதெல்லாம் தன்னால நடக்கும். எதுக்கு நான் இருக்கிறேன்? நான் எல்லாத்தையும் அப்பப்போ ஒவ்வொன்னா பாத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நீ எப்படி முக்கியமோ அது போல மாறனோட வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். அதனால அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டேன். அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இப்போ நீ உன் அத்தானை கவனி என்ற ராஜ்குமார் அப்படியே அந்த சோபாவில் சரிய அவன் மீதே நீலவேணியும் சரிந்தாள். குண்டு 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 பெண்ணே, கூப்பிடுது உன் 2 கண்ணே. மெல்லிய குரலில் அவன் பாடி அவள் கண்ணை விரல் கொண்டு வருட, நான் ரொம்ப குண்டாகிட்டேனா தான்? ஆமாண்டி, ஆனா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பஞ்சிமத்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரிஜினல் பஞ்சிமத்தையில கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படுக்கிறேன். போங்கத்தான், வயசான மாதிரி இருக்கேன். நீங்க தான் இன்னும் உடம்ப சிக்குன்னு வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் இளமையா இருக்கானா ஃபுல் கிரெடிட்ஸ் பொண்டாட்டிக்கு தான். அதே மாதிரி பொண்டாட்டி இளமையா இருக்கானா ஃபுல் கிரெடிட்ஸ் புருஷனுக்கு தான். இப்ப சொல்லு, அப்ப நான் சிக்குன்னு இருக்கேன்னா அது யாருனால? உன்னாலதானடி என்று அவள் மூக்கை கடிக்க இவளோ அவன் எச்சிலை துடைக்கிறேன் என்று அவன் மேலேயே புரண்டு புரண்டு உள்ளுக்குள் உயர் அழுத்தம் பாய வைத்தாள். அடிங்க, இது மட்டும் இன்னும் உன்கிட்ட மாறவே இல்லடி. என்ன, என் எச்சி பட்டா உடனே அது தொடச்சாகணுமா? என் எச்சில குளிக்காம எப்படி முழுசா ஒரு புள்ள பெத்தியா? ஐயா, அதுக்கு நீ இப்படியா? பேசிக்கொண்டே கண்ணம் மூக்கு நெற்றி உதடு என்று எல்லா இடத்திலும் எச்சில் தெரிக்க முத்தம் கொடுக்கும் கணவனை முறைக்க மட்டுமே முடிந்தது. இப்போ தொடடி பார்ப்போம். அவளின் கழுத்து வளைவில் நாவால் இவன் ஊர்வலம் நடத்த அவள் கண்கள் மேலே சொருகி கொண்டு கணவன் சிகையை பிடித்து கழுத்தில் துருத்தி நிற்கும் எலும்புக்குள் ஊடுருவ வைத்தாள். அவள் உடல் நடுங்க தலைவனை அழுத்தி பிடித்தவள் கையிரண்டும் நிமிடம் வெட்டி வெட்டி துடிக்க அவளவன் கீழடையில் அவளின் ஈரம். ராஜ்குமார் இதழ்கள் அவள் கழுத்தில் ஓய்வெடுக்க அவளின் கைகளோ அவனை பிடித்த வாக்கிலேயே 5 நிமிடம் இளைப்பாறியது. சாரியத்தான், சங்கோஜமாக நிமிர்ந்து கணவனை பார்த்தாள். ஒரு பிள்ளை பெற்றால் என்ன, இனிமே கணவனிடம் தாமாக எல்லை மீறும் உணர்ச்சிகளில் சிறு வெட்கம் தவிப்பு வரத்தான் செய்கிறது. சீ நாயே, எதுக்குடி நமக்குள்ள சாரி? நீ இப்படி வெக்கம் மறந்து என்னோட ஒவ்வொரு தொடுகைக்கும் பாகா உருகி நிக்கிறத இதோ இந்த மீசைய முறுக்க தாண்டி வைக்குது. லவ் யூடி பொண்டாட்டி. நெற்றி முட்டி இவன் சிரிக்க ஐ லவ் யூ தான் முகத்தோடு முகம் குலைந்தாள். என்னது அத்தானா? அந்த 2 செகண்ட் என் காதுக்குள்ள என்னெல்லாமோ சொன்னியே, நினைப்பு இருக்காடி? அப்பா பஜாரி, எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குதுடி. அது மட்டுமா?
உன் நைட்டிக்குள்ள என் தலையை நுழைச்சு அமுக்கி ஷோ தான் என்றவள் எக்கி கணவன் வாயை பொத்த உடம்பெல்லாம் மருதாணி பூசி நின்றாள் நீலவேணி. அத்தியாயம் 20. மச்சி, இன்னைக்கு சண்டே என்ன பிளான்? பவளக்குடி வீட்டில் சோபாவில் ஒய்யாரமாக அமர்ந்து பல்லு ஒவ்வொன்றையும் பல்லுக்கும் நோகாமல் பிரஷுக்கும் நோகாமல் எண்ணி எண்ணி விளக்கி கொண்டிருந்த தேன்மொழிதான் வினாவினாள். என்ன பெரிய பிளான்? வழக்கம் போலதான். திரு காலையிலே வந்து சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ காலையில ஆப்பம் தேங்காய் பால், மதியம் சிக்கன் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன் தொட்டுக்க, அப்படியே ஒரு குட்டி தூக்கம். ஈவினிங் ஆச்சுன்னா குட்டீஸ் சில்ட்ரன்ஸ் பார்க் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு திரு கூட்டிட்டு போயிடும். ஸோ நாம ஒன்று வாசல்ல உட்காந்து வெட்டி கதை அடிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது படம் போட்டு இருப்பான் டிவில பார்த்துட்டே சண்டையை ஓட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான். அடடே, என்ன ஒரு மாசான பிளான்! சரியான குடும்ப கோப்படி நீனு. உனக்கு வேற என்ன பண்ணணும்னு சொல்லுடி, பண்ணலாம். சினிமா ஏதாவது போகலாமா, இல்ல நம்மளும் பார்க்குக்கே போலாமா, வேற எங்கேயாவது போகணுமா சொல்லு, போயிடுவோம். எனக்கு லவ் ஸ்டோரி வேணும். லவ் ஸ்டோரியா? புதுசா வந்த எந்த படத்துலயும் லவ் ஸ்டோரி நல்லா இருக்க மாதிரி தெரியலையே. கிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அது பாப்போமா. வேற என்ன பார்க்கலாம்? அடிங்க, எனக்கு ரியல் லவ் ஸ்டோரி வேணும்டி. தட் மீன்ஸ் உன்னோட கடந்த கால வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கடந்த காலம்னா மேம்போக்கா இல்ல, நானும் நீயும் சந்திச்ச இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன் லைஃப்ல என்னென்ன நடந்ததுன்னு அக்கு வேற ஆணி வேற ஒண்ணு விடாம நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் திடீர்னு? இதுல என்ன திடீர்னு? நீயும் நானும் எந்த அளவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உன் ஹஸ்பண்ட் மணிகண்டங்கிறத தாண்டி எனக்கு உன்னோட லைஃப்ல நடந்த எதுவுமே தெரியவே தெரியாதுன்றத விட இன்ன வரைக்கும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் வரவே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, கேக்குறேன். அதான். ஏன்? உன்னை சுத்தி ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுடி. ஏரியா கவுன்சிலர் நம்ம ஸ்கூல்ல தான் உன்னை முதல்ல பார்த்தாருங்கிறேன்னு நினைச்சா உங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கும் போல. வீட்டுக்கு வந்து அவர் உரிமையா பேசுறதும், அதுக்கு நீ தாம் தூம்னு கத்துறதும், உனக்கு என்னென்ன ஸ்வீட் காரம் பிடிக்குங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுட்டு வாங்கி கொடுக்கறதும், அதை தாண்டி அண்ணன்னு திருவனி மனசால நினைக்கிறேன்னு தெரியும். ஆனா ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட நீ பேசி நான் பார்த்ததே இல்லை இந்த 2 வருஷத்துல. ஆனா அன்னைக்கு கவுன்சிலர் சார் வந்து கத்திட்டு போறாரு. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள புரிதல் இருந்திருந்தா நீ ஓடி போய் தோல்ல சாஞ்சிருப்ப. இதெல்லாம் விடு. இதோ முந்தா நேத்து மொட்டை மெசேஜ் உனக்கு வருது, தனியா வரணும் நைட்டுன்னு. அதுவும் நைட்டு வரணும்னு ஒரு மெசேஜ் வருது. உன்கிட்ட கேட்டா கம்பெனி மெசேஜ்னு மழுப்புற. உன்னை சுத்தி என்னதாண்டி நடக்குது? எனக்கே தெரியாத கேள்விக்கெல்லாம் நான் எப்படி உனக்கு பதில் சொல்ல முடியும்? சரி, சொல்ல வேண்டாம். ஆனா உன் வாழ்க்கையில இவ்வளோ நாள் என்ன நடந்ததுன்னு ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தானே? அந்த அளவுக்கு கூட நான் உனக்கு தகுதியானவாளா இல்லையா என்ன? இப்ப எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க? இப்போ என்ன, என் லைஃப்ல நடந்தது உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே. பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. சமைச்சிட்டு இருக்க கேப்ல கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்கலடி. இல்ல, குழந்தைங்க இருப்பாங்க, உனக்கும் உன்னுடைய எமோஷனலை கட்டுப்படுத்த கஷ்டமா இருக்கலாம் மேபி. அதனால ஈவினிங் நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக எனக்கு உண்மைதான் தெரியணும் என்று தேனு அழுத்தமாக தோழியை பார்க்க, கண்டிப்பா உண்மையதான் சொல்லுவேன் என்று தேன்மொழியை பார்த்து இவள் கண் சிமிட்ட, அவளோ யோசனையாகவே குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். என்னடி ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுற? சாப்பாடு ஓகேவா? என்னது ஓகேவாவா? டேஸ்ட் நாக்குல ஒட்டிட்டு இருக்குடி. பேசினா டேஸ்ட் வெளியில போயிடுமோன்னு பயந்து வாய மூடிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அத்தை, எங்க அம்மா சமையல்ல குயின் தெரியுமா? தெரியும். அதான் மாசம் ஒரு முறை உங்க வீட்டுக்கு வரேனே. அத்தை, பொய் சொல்லி என் பாப்பாவை ஏமாத்தாதீங்க அத்தை. நீங்க அம்மாவை சமையல் சாப்பிடவா வரீங்க? திருமாமாவை சைட் அடிக்க தானே வரீங்க? டேய், என்ன பேச்சுடா இதெல்லாம்? யார்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிற? அதிர்ந்து போனால் தாய். மா, 10th அண்ணா 8th படிக்கிற அக்காவை சைட் அடிக்க வந்ததா சொல்லி கிரவுண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல. அப்போ நான் என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் கிட்ட கேட்டேன் சைட் அடிக்கிறதுனா என்னன்னு. அவன் தான் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னான். அப்புறம்
அத்தையும் மாமாவை பார்க்கத்தானே வராங்க. மழலை மொழியில் கவின் புட்டு புட்டு வைக்க, பாத்தியாடி இந்த காலத்து பிள்ளைங்களை, நான் எல்லாம் 20 வயசுக்கு அப்புறம் தான், அதுவும் திரும்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ்ங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பிள்ளைங்க எல்லாம் 8வது 10வதுலயே எல்லாத்தையும் கத்துக்குதுங்க என்றவள் கூறிவிட்டு நாக்கை கடித்தாள். சாரி மச்சி, நீ அப்படித்தானே ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே டாவடிச்சு இழுத்துட்டு ஓடுன, மறந்து உணர்ச்சி வசத்துல சொல்லிட்டேன். மூடிக்கிட்டு சாப்பிடு. வாயை மூடிட்டு எப்படிடி சாப்பிடுறது? நான் வாய சொல்லல என்றவள் உண்டு எழுந்து செல்ல, பேட் கேர்ள், உதட்டை சுழித்து இறந்த கோழியை வதம் செய்து கொண்டிருந்தாள் தேனு. ஞாயிறு என்றாலே வழக்கமான நாட்கள் போல் இல்லாமல் விறுவிறுவென்று பொழுது சாய்ந்து மாலை வந்துவிடும். அதுபோலத்தான் இன்று மாலை சட்டென வர குழந்தைகள் திருவுடன் பூங்கா சென்றுவிட தோழிகள் இருவரும் திண்ணையில் அமர்ந்தார்கள். என்ன மச்சி, ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்க? இல்லடி, எங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஒன்னும் புரியல. நீ குவா குவான்னு குழந்தையா அழுதுருப்பியே, அப்போல இருந்து சொல்லு. பட் உன்னை இன்னைக்கு நான் சொல்லாம விடுறதா இல்ல. பொடி எருமை. இனி கதை கடந்த காலத்து காட்சிக்குள் செல்லும். மஞ்சள் மாநகரமான ஈரோட்டில் காவிரி ஆற்றின் துணை நதியான பவானி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு நகரம்தான் சத்தியமங்கலம். இதை அந்த நகரத்து மக்கள் சக்தி என்று அழைப்பார். பரவலாக இன்றளவும் பார்க்கப்படும் சாதிய பிரிவினை அப்போது அதிகமாகவே இருந்தது. உதாரணம், பள்ளிக்கு வரும் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் வகுப்பில் மேஜையில் அமரக்கூட உரிமை மறுக்கப்பட்டது. அங்குதான் பவளக்கொடி பிறந்தாள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பில், அதுவும் பெண்ணாக பிறந்தது அன்றி ஒரு பாவமும் செய்யா பிள்ளை அவள். பவளக்கொடி பிறந்த பிரசவத்திலேயே தாய் இறந்துவிட, அதுவும் பெண் குழந்தையாக பிறக்க, அனைத்து அரவணைப்பில் வைக்க வேண்டிய தந்தையோ தலையில் துண்டை போட்டுவிட்டு அமர்ந்து விட்டார். பொண்டாட்டி செத்துட்டாளே என்ற காதல் அன்பினால் வந்த துயரம் அல்ல. இனி நாள் பூரா உழைக்க, காலையில் தனக்கு கஞ்சி கட்டி கொடுக்கவும், இரவில் தன்னுடைய களைப்பை போக்கும் இலவச சுமை தாங்கி போய்விட்டாளே என்ற ஒரு வருத்தம் மட்டும்தான். பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு ஒத்தையில எங்கிருந்து நீ காட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த சிரிக்கையும் பார்த்துக்கிறது? இன்னும் வயசுதான் இருக்கேப்பா, அடுத்த கல்யாணம் ஒண்ணு பண்றது எதுக்கு? நிம்மதி போகவா? சித்திகாரி அதை பண்ணா இதை பண்ணான்னு இவ வளர்ந்து மூட்டையா சொல்ல, உன் முததாரத்து புள்ள இதை பண்ணுச்சு அதை பண்ணுச்சுன்னு அவ வந்து சாட போட, ரெண்டுத்துக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டு என் ஜீவன் தான் போகும் கிழவி. நீ நல்லா தானே இருக்க, நீ காலம் போற வரைக்கும் இவளை பார்த்துக்க, அதுக்கு பிறகு அதுவே அதை பார்த்துக்கும். பொட்ட புள்ள தானே, 5 வயசுல எல்லாம் சோறாக்க பழகி கொடு என்றவர் தொரட்டியை தூக்கி கொண்டு காட்டு வேலைக்கு செல்ல, பவளக்கொடியை அவள் ஆயாதான் வளர்க்க வேண்டியதாகி போனது. அந்த குடிசை வாழ் குப்பத்து மக்களுக்கு தாங்கள் உற்பத்தி பண்ணி தரும் அரிசியை தங்களுக்கே இனாமாக மாதம் ஒரு முறை வந்து பிச்சை போட்டு செல்லவும், வருடத்திற்கு 2 முறை வந்து இத்து போன ஆடையை இலவசம் என்ற பெயரில் கொடுத்துவிட்டு போட்டோ எடுத்துக்கொள்ளவும் மட்டுமே வரும் அரசியல்வாதிகளை மிகவும் நம்பினார்கள். அப்படி வரும்பொழுதெல்லாம் வந்து தன்னால் முடிந்த அளவிற்கு சிறு நன்மைகளை செய்யும் இளங்கோவை அந்த மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏனென்றால் இளங்கோ தனியாக வந்தால் தன் கையில் இருக்கும் காசை வைத்து கூட அந்த மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்துவிட்டு வருவார். அதுவே அவர் கட்சியில் வந்து அவர்கள் கண்ணை காட்டிவிட்டால் அங்கு குடிசை பற்றி கொண்டு இருந்தாலும் பார்த்து கொண்டே இருப்பார். மக்கள் நல்லது நன்மை தீமை அதெல்லாம் தாண்டி அவருக்கு கட்சியே முதல் மூச்சு. இதெல்லாம் புரியாத மக்களுக்கு அவ்வப்போது வந்து நன்மை செய்துவிட்டு போகும் இளங்கோ தெய்வம்தான். ஐயா, எங்க குலசாமி பொட்ட புள்ள பிறந்திருக்கு, பேரு வைங்கய்யா. பவளக்கொடியின் தந்தை தன் கையில் பூக்குவியலாக இருக்கும் மகளை தூக்கி கொண்டு கையில் இருக்கும் துண்டை கஷ்டத்தில் அடக்கி கொண்டு ஓடி சென்று இளங்கோவின் பாதத்தில் வெட்டாந்தரையில் அந்த பிஞ்சு குழந்தையை கிடத்த, அதை இன்னொரு பிஞ்சு விரல்கள் தூக்கியது. ஹாம், மணிமாறனே தான். இளங்கோவிற்கும் மணிமாறன் பிறந்ததிலிருந்து கட்சியில் செல்வாக்கில் கொடிகட்டி பறக்க வேண்டும். இவன் தான் தன்னுடைய அரசியல் வாரிசாக இருக்க வேண்டும். தான் ஆசைப்பட்டு கிடைக்காத அத்தனை செல்வாக்கியும் என் மகன் கட்சியில் அமர்ந்து பெற வேண்டும் என்று பேராசை கொண்டவர். மகன் தனியாக நடந்து வாய் பேச ஆரம்பித்த காலத்தில் இருந்தே கட்சி பணிக்கு என்று செல்லும் பொழுதெல்லாம் மகனை தூக்கி கொண்டு சென்று விடுவார். டேய் மணியா, பார்த்துடா. பிறந்து கழுத்து கூட நிற்காத குழந்தையை தன் 10 வயது மகன் தூக்க பதறிவிட்டார்.
அவனோ லாவகமாக தூக்கி அந்த பிஞ்சின் பொன்பாதத்தில் முத்தமிட்டு, அவளது பாதம் பவளமாக மின்னுகிறது பவளக்கொடி என்று உச்சியில் முத்தமிட்டு தன் கழுத்தில் இருந்த சிறிய செயினை அவள் கழுத்தில் போட்டுவிட இளங்கோவோ பூரித்துதான் போனார். ஏனென்றால் ஒரு சராசரி அரசியல்வாதிக்கான அத்தனை பண்புகளும் அவனுக்கு இருப்பதாகவே யோசித்தவருக்கு அந்த நேரம் வேறு எதுவும் தவறாக தெரியவில்லை. ஒரு அரசியல்வாதி என்றால் இப்படித்தானே பெயரிட்டு தன் கையில் இருக்கும் சன்மானத்தை கொடுத்து வாக்குகள் சேகரிப்பான். என்னடே முழிக்கிற? வருங்கால அமைச்சர்டே, என் புள்ள வச்சா நல்ல பெயராத்தான் இருக்கும். பவளக்கொடி 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 என்று 3 முறை காதில் கூறிவிட்டு மகன் கையை பிடித்து கொண்டு பெருமிதமாக நடக்க, ஏனோ அவ்வளவு நேரம் ஓயாமல் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிய அந்த பிஞ்சு இதழ்கள் தன்னிடம் வந்ததும் அழுகையை நிப்பாட்டியதும் தான் நகர்ந்ததும் மீண்டும் அழுவதும் ஏனோ ஏனோ என்பதை திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் மணிமாறன். அத்தியாயம் 21. மணிமாறன் பெயர் வைத்த அன்று பவளக்கொடியை பார்த்ததோடு சரி. அதற்கு பிறகு சில மாத காலங்கள் கட்சி பணி வேறு வேறு இடங்களில் நடக்க, அதை தாண்டி பள்ளியும் இருக்க அவனால் அந்த பிஞ்சு மொட்டை பார்க்கவே முடியவில்லை. நாளாக அந்த குழந்தையின் எண்ணங்களும் அந்த பால்வடியும் முகமும் இவன் மனதில் வேரூன்றி நிற்க ஆரம்பிக்க, ஆனால் வயதுக்கு மீறி தனக்கு கொடுக்கும் பணி சுமையினால் அவளை சற்று மறந்துதான் போனான். மீண்டும் 6 மாதம் கழித்து அதே குப்பத்திற்கு இளங்கோ செல்ல கூடவே மாறனும் ஒட்டி கொண்டான். ஹே மணியா, இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, வீட்டுல இரு. எப்படி நெருப்பா உடம்பு கொதிக்குது. இதோட அங்க வந்து நீ என்ன பண்ணுவ? இல்லப்பா, காலையில அம்மா மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப நல்லா தான் இருக்கிறேன். அது நம்ம தொகுதிப்பா, போய் 6 மாசம் ஆகுது. நான் இப்பயும் போகலன்னா என் முகத்தை அவங்க மறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? வர்றே வா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்கிறது நீத்தான் என் சரியான உதாரணம். இதே எண்ணத்தோட இதே வேகத்தோட இரு. யாரு கண்டா அடுத்த முதலமைச்சர் நீயா கூட இருக்கலாம். எங்க இந்த வசனத்தை உங்க கட்சி ஆபீஸ்ல போய் சொல்லி பாருங்க பாப்போம். ஏண்டி சத்தமா பேசுற? அமைதியா பேசு. நான் நமக்குள்ள தானே பேசிட்டு இருக்கேன். என்னடி பண்ணலாம்? எல்லாத்துக்கும் தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் ஒருத்தருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. அவர் ஒருத்தருக்கே விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? இல்ல பதவி ஆசையில பணபலமும் இல்லாம உடல் பலமும் இல்லாம ஆளுங்கட்சி ஆளுங்களை பகைச்சுக்கிட்டு தான் வாழ முடியுமா? இந்த விவரம் எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருந்தா இந்நேரம் நீங்களும் ஒரு அமைச்சராவோ இல்ல ஏதோ ஒரு பதவியில இருந்திருப்பீங்க. நானும் அமைச்சர் பொண்டாட்டின்னு பகுமானமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்ப மட்டும் என்னவா, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு உன் மகன் வருவான், அமைச்சரோட அம்மான்னு சொல்லி சுத்திக்கோ, போடி தூரமா என்றவன் மகனுக்கு குல்லா ஸ்வெட்டர் என்று அனைத்தும் மணிய வைத்து பத்திரமாக கூட்டி சென்றார் இளங்கோ. அந்த குப்பத்துக்குள் நுழைய 100கணக்கான குடிசை வீடுகள். அதில் ஒரு குடிசை வீட்டின் வாசல் திண்ணையில் புடவை விரித்து கையை காலை ஆட்டி கொண்டு பவளக்கொடி கிடக்க, அருகே காவலுக்கு ஒரு நாய் வேறு அமர்ந்திருந்தது. அவளின் ஆயா உள்ளுக்குள்ளே சமையல் வேலையில் இருந்தாள். அப்பா, நான் அன்னைக்கு ஒரு பாப்பாவுக்கு பெயர் வச்சேன்ல, அந்த பாப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி கண்ணு, பார்த்து கவனம் என்ற இளங்கோ மக்களின் குறை கேட்க சென்றுவிட, இவன் ஓடி சென்று பவளக்கொடியை கையில் அள்ளி கொண்டாள். ஹே டாங்கி, நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன், நீ போ. அந்த டாகியும் மாறனின் காலை சுற்றி சுற்றி வந்து மோர்ந்து பார்த்துவிட்டு அவனு காலுக்கடியிலேயே அமர்ந்து கொண்டது. எத்தனை நாட்கள் இங்கு இருக்கும் நாய்களுக்கு கூட கையில் ஏதேனும் தின்பண்டம் வாங்கி வந்து போட்டிருப்பான். அந்த விசுவாசம் இருக்கத்தானே செய்யும். கையில் இருக்கும் ரோஜா குவியலை கண் கொட்டாமல் பார்த்திருந்தான். கருகரு கோரை முட்கள் போன்ற முடி, முட்டைக்கண். அதை முழித்து தட்டி பார்த்தால் நெற்றியில் பெரிதாக கருப்பு பொட்டு வட்டமாக, கண்ணம் தாடு என்று அந்த குட்டி வட்ட முகத்தில் பொட்டுகள் தான் எத்தனை. கழுத்தில் பால் பாசி, இடுப்பில் சிவப்பு அறிஞான் கயிறு, காலில் கருப்பு கயிறு, இவ்வளவே ஆபரணம். எளிதாக உடலை மறைக்க தோளில் நாட் வைத்த மெல்லிய ஆடை. குட்டி உதட்டை சப்பி சப்பி வாயில் ஜொல்லொழுகி கொண்டிருந்தாள். மாறன் தூக்கவும் பொக்கை வாயை சப்ப ஆரம்பித்தது. ஒருவேளை அவனின் உடல் சூடு அன்னை என்று எண்ணிக்கொண்டதோ மழலை. அவன் சரியாக அணைத்து பிடித்து அவளை நெஞ்சில் தாங்க கன்றுகுட்டி மடிமுட்டி அவன் சட்டையை ஈரம் செய்தது.
என்ன உணர்வு என்று அறியாத நிலையிலும் மாறனின் கண்கள் கலங்கியது. அம்மு செல்லம், எப்படி இருக்கீங்க? நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா? பாப்புக்கு மம்மு வேணுமா? தொப்ப பசிக்குதா? பாட்டி பாட்டி. யாரு என்று குரல் கொடுத்த ஆயா கையோடு புட்டி பாலை தூக்கி கொண்டு வந்தது. சாமி வாயா, என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிய? எவ்வளவு பெரிய மனுஷன் பிள்ளை தன் வீட்டு வாசல் திண்ணையில் அமர்ந்திருக்கே என்று தன் புடவை முந்தானையால் திண்ணையை தூசை தட்டினார். இருக்கட்டும் பாட்டி, பாப்பாவுக்கு பசிக்குது போல. உள்ள வேலையா இருந்தேயா, அதான் பால் கலக்கி கொண்டாந்தேன். நான் கொடுக்கவா பாட்டி? குடியா? பாட்டிலே அழுங்காமல் குழுங்காமல் வாங்கியவன் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு பாலை பவளக்கொடிக்கு புகட்ட குழந்தை கவ்வி சப்பி சுவைத்து குடித்தது. இதை பார்த்து கொண்டிருந்த பாட்டிக்கு கண்ணில் நீர் பெருகியது. உனக்கு இருக்கிற அக்கறை கூட இவன் அப்பனுக்கு இல்லையே கண்ணு. இவளை இப்படி தூக்கி ஒரு நாள் அவன் கொஞ்சினதே இல்ல. விடுங்க பாட்டி, அதான் நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். குட்டி தொப்பை சட்டை மேலே முட்ட முழுவதும் குடித்து முடித்தாள். பவளக்கொடியை லாவகமாக தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு முதுகை நீவி கொடுக்க வாழு குட்டி ஏப்பம் வேறு. கூடவே இயற்கை அழைப்பை மாறன் சட்டையில் அபிஷேகம் செய்ய தன் கையை சூடாக நினைக்கும் நீரை கண்டு சிரித்து கொண்டாள். அடடா, சட்டைய அசிங்கம் பண்ணிட்டாளே, ஏண்டி குடிச்சதும் மோண்டே ஆகணுமா? அட பாட்டி, அவளை ஏன் திட்டுறீங்க? அவளுக்கு என்ன தெரியும்? வாய் பேசி கொண்டிருந்தாலும் கைகள் அவளின் ஈரத்தை சுத்தப்படுத்தியது. வேலையை முடித்து கொண்டு வந்த இளங்கோ அழைக்க பிரியவே மனமின்றி பவளக்கொடியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் மாறன். நாட்கள் அதன் போக்கில் சென்றது. உணவுக்காக ஓடும் கூட்டத்திற்கு தீபாவளி பொங்கலே இல்லை என்னும் போது எங்கிருந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கும்? ஆனால் 6 மாதமாக காத்திருந்த மணிமாறனுக்கு மறந்து போகுமா? கட்சி பணிக்காக தனக்கு கொடுக்கும் சன்மானத்தில் குழந்தைக்கு பொம்மை கேக் வாங்கி கொண்டு தன் மேல் விழும் கட்சி சால்வை துணியை அழகாக இருக்கும் அது அவனுக்கு பிடிக்கும் எடுத்து வைப்பான் பத்திரமாக. அதை இப்போது அக்கா நீலவேணியிடம் கற்றுக்கொண்ட அரைகுறை தையலை வைத்து குட்டியாக கவுன் தைத்து அதில் அக்காவை வம்படியாக ரோஜாப்பூ சிவப்பு நிறத்தில் எம்ப்ராய்டரி போட செய்து அதையும் வாங்கி கொண்டு தந்தையை வேறு வேலையாக வெளியே சென்றிருக்கும் நேரத்தில் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு அன்னைக்கு முத்த பரிசு லஞ்சமாக கொடுத்துவிட்டு ஓடி வந்து விட்டான் மணிமாறன். பாப்பா, அங்கு ஆரம்பித்த ஓட்டம் பவளக்கொடி வீட்டு வாசலில் தான் நின்றது. மூச்சிறைக்க வேர்வை ஒழுக வந்து நின்றவனை அவளுக்கு அடையாளமே தெரியவில்லை. பாவம், குழந்தைதானே, அடிக்கடி பார்க்கும் முகம்தானே பதிந்து போகும். ஆனால் அவன் வாசம், அந்த ஸ்பரிசம். இவளின் அறியாத பார்வையில் மாறன் முகம் சுணங்கினாலும் வெளியே வந்த பாட்டியோ, வா ராசா, இல்லவா கண்ணு. பவளக்கொடி தத்தி தத்தி நடந்து பாட்டி புடவையில் ஒளிய, அது ஒண்ணும் இல்ல ராசா, ரொம்ப நாள் ஆகுதுல்ல, முகம் மறந்துருப்பா, நீ தூக்கு, உன்னை கண்டுபிடிச்சிட்டு வா பாரு என்றதும் இதற்காகவே காத்திருந்தது போல அள்ளி தூக்கி நெஞ்சில் பொத்தி கொண்டான். அவனின் பழக்கப்பட்ட வாசத்தில் பவளக்கொடி சிரித்து அவன் முகம் பார்க்க இருவர் கண்ணுக்குள்ளும் இருவர் முகமும் அச்சாக பதிந்து போனது. ஹாப்பி பர்த்டே பாப்பு. பவளக்கொடி எட்டி பாட்டி முகம் பார்க்க, ஊமச்சிக்கு இன்னும் பேச்சு வரல கண்ணு என்றாள். பாவம், பல குழந்தைகளை வளர்த்த பாட்டிக்கு குழந்தை அருகே அமர்ந்து பேச சொல்லணும், பேச்சு கொடுக்கத்தான் வரும் என்பது நினைவில் இல்லை போலும். தள்ளாத வயதில் தன்னையே பார்த்து கொள்ள யாரேனும் வேணும் என்று நினைக்கும் பொழுது கையில் ஒரு பிள்ளை கொடுத்து வளரு என்றால் பாவம் அவரும் என்னத்தான் செய்வார்? உடம்புக்கு முடியவில்லையே. ஏன் பாட்டி, என்னவோ போல இருக்கா பாப்பா? என்னத்த சொல்ல ராசா, ரா பொழுது நானும் இவளும் தான் படுத்திருப்போம். நடுசாம வயிற்ற கலக்குதுன்னு போயிட்டு வரேன். என்னத்தையோ பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கா. சத்தமா கத்தி அழுக கூட தெரியாத பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணுவேனோ? பவளக்கொடி முகத்தில் இன்னுமே அந்த பயம் பிரதிபலித்தது. மாறன் தன் மேல் கொடியாக படர்ந்து இருக்கும் பவளக்கொடியை கீழே இறக்கிவிட்டு தான் வாங்கி வந்த புது துணியை அணிவித்து கேக் வெட்டி அவளுக்கு ஊட்டி விட்டு பின்பு தான் வாங்கி வந்த குட்டி மொசு மொசு பொம்மையை அவள் கையில் கொடுத்தான். பாப்பு, இதுதான் நான், உன் கூடவே இருப்பேன், எப்போதும் உன் கூடவே. என்னை வச்சுக்கோ, உனக்கு பயமே இருக்காது, பயப்படவும் கூடாது, சரியா?
அவளுக்கு என்ன புரிந்ததோ, இரட்டை ஆப்பிள் குடுமி போட்ட மண்டையை வேக வேகமாக சரி என்னும் விதமாக ஆட்ட சிரித்த மாறனோ கண்ணன் கிள்ளி முத்தம் வைத்தான். கன்னத்தின் மென்மையில் குழந்தையை கொஞ்சம் நோக்கில் ஈர முத்தம் வேறு வைத்தான். 2 கன்னத்திலும் மாறி மாறி முத்தம் இவன் கொடுக்கவே அந்த கண்ணு முத்தம் பிஞ்சு மனதை தெளிய செய்தது. பயம் போகியது. தனக்கான உறவு என்று எண்ண வைத்தது. அன்று முழுவதும் அவளுடனே இருந்தவன் பிரிய மனமின்றி அங்கிருந்து கிளம்பினான். இவன் நேரமாக இல்லை. இவன் நேரமா இல்லை அவளின் நேரமோ? சரியாக தன் அன்னையும் பக்கத்து வீட்டு அக்காவும் பேசுவது இவன் காதில் தெளிவாக கேட்டது. ரொம்ப நன்றிக்கா, நீங்க சொல்லித்தான் நான் பேச்சியம்மனுக்கு விரதம் இருந்து இதோ என் மகள் பேச ஆரம்பிச்சுட்டா. அட இருக்கட்டும்டி, எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொன்னேன், அவ்வளோதான். விரதம் இருந்தேன், பிள்ளைய அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நாக்குல தேன் தடவுனேன்னு அப்படியே விட்டுறாதடி. பேச்சு கொடுத்துட்டே இரு, அப்போதான் திக்காம பேச பழகுவா. நல்லா அக்கம் பக்கம் பழக விடு. பேசி பேசி ஒன்னாட்டம் வாய் பிடிச்சு அலைவா. போங்கக்கா என்று சிரித்து கொண்டே அவள் வீட்டுக்கு செல்ல கற்பகமும் உள்ளே வந்தாள். என்னடா சாப்பிடலையா? சாப்பிட்டேம்மா. ஆமா, இந்த பேச்சியம்மன் சாமி யார் போனாலும் பேச்சு கொடுக்குமாமா? அடக்கிருக்கு பயலே, சாமிக்கு ஏதுடா பேதம்? அந்த சாமி எங்கம்மா இருக்கு? டேய், நீ எப்பயும் போவீங்கல்ல, ஒரு ஓடைய ஒட்டி ஒரு குப்பம் இருக்கும்ல, அங்கத்தாண்டா இருக்கு. துள்ளி குதித்து வெளியே ஓடும் மகனை தலையில் அடித்து கொண்டு பார்த்தார் கற்பகம். நேராக ஓடி அந்த கோயிலுக்கு வந்தவன் இருட்டி இருக்கும் ஆளரவமற்ற தெருவை பார்த்து அப்போது தான் பயம் தொத்திக்கொள்ள இருந்தும் சாமி முன்னே மண்டி போட்டவன், எனக்கு எப்படி விரதம் இருக்கணும், எவ்வளோ நாள் எதுவும் தெரியாது. ஆனா என் பாப்பாவுக்கு பேச்சு வர நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு நான் பாப்புவை கூட்டிட்டு இங்க வரேன் என்றவன் திரும்பி பார்க்காமல் மீண்டும் ஒரே மூச்சில் ஓடி வீடு சேர்ந்தான். அத்தியாயம் 22. பாட்டி பாட்டி சொல்லு ராசா. நான் பாப்பாவை தெருமுக்கு கோயில் வர கூட்டிட்டு போயிட்டு வரட்டா? கூட்டிட்டு போ கண்ணு, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா, எனக்கும் அலைய முடியல தூக்கிக்கிட்டு. விடிய காலையில் நேரமாகவே எழுந்த மாறன் குளித்து கிளம்பி பள்ளி சீருடை அணிந்து கொண்டு வேகமாக அந்த குப்பத்திற்கு ஓடி வந்தான். காலையிலேயே அவளை கோயிலுக்கு கூட்டிவிட்டு சென்று விட வேண்டும். மாலை பள்ளி முடிந்து வந்து தந்தை சொல்லும் கட்சி வேலையெல்லாம் முடித்து வர ராப்பொழுது ஆகிவிடும். அந்த நேரம் அவளை அங்கு கூட்டிச் சென்றால் பயந்து விடுவாளோ என்று அந்த வயதிலேயே முன்னெச்சரிக்கையாக இருந்தான் மணிமாறன். பாப்பு, நீங்க நடந்து போவீங்களா? நான் உங்களை பிடிக்க வருவேனா? தனியாகவே அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் மழலைக்கு மாறனின் இந்த வேடிக்கை விளையாட்டுத்தனம் எல்லாம் நிரம்பவே பிடித்திருந்தது. அதிகாலையிலேயே ஏதோ வேலை வெட்டி முறிப்பது போல பவளக்கொடிக்கு முழிப்பு வந்துவிடும். அந்த வயதிலேயே ஆனால் முழித்து அமர்ந்து என்ன செய்வது? யாரும் தன்னிடம் பேசவும் மாட்டார்கள், யாரிடமும் தான் போய் விளையாடவும் முடியாது என்று திண்ணையிலேயே உட்கார்ந்து போகு வருபவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள். இல்லை என்றால் நாய் பூனைகளுடன் விளையாடி கொண்டிருப்பாள். இன்று காலையிலேயே மாறன் வரவும் பிஸியாக அவனோடு நடக்க பழகினாள். மாறன் ஏன் அவளை நடக்க வைக்க உந்தினான் என்றால் அவள் நடை சற்று கால் பக்கவாட்டில் தாங்கி போகும். அதற்கும் காரணம் அவள் நேராக நடந்து பழகாததினால். அதனாலேயே இன்று அவளை நடத்தி வைத்து அழைத்து செல்கிறான். இருவருமாக அந்த கோயிலுக்குள் நுழைந்து, பேச்சியம்மா, பாப்பாவுக்கு எப்படியாவது பேச்சு வந்துடணும். அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏதோ இந்த சூடம் தான் என்னால முடிஞ்சது. இத வச்சுட்டு பாப்பாவுக்கு பேச்சு கொடு என்றவன் சூடம் ஏத்தி பக்கத்து வீட்டு அக்கா அவர்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதை ஜன்னல் வழியே பார்த்தவன் பவளக்கொடியிடம், தாத்தா சொல்லு, அம்மா சொல்லு, அப்பா சொல்லு. அவன் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு திரும்பி எவ்வாறு உச்சரிப்பது என்று தெரியவில்லை. வாயை திறந்தால் வெறும் காற்றுதான் வந்தது. சரி, போக போக பழகி கொள்வாள். ஒரே நாளில் எப்படி பழகுவது? தினமும் காலையில் இதுபோல் வந்து 15 நிமிடம் பழகி கொடுத்து விட்டு செல்லலாம் என்று மீண்டும் கொண்டு அவளை வீட்டில் விட்டுவிட்டு மாறன் தன் பள்ளிக்கு ஓடினான். நாட்கள் அதன் போக்கில் சென்றது. தினமும் காலை கோயில் முடித்து கொண்டு மாலை பள்ளி முடித்து கொண்டு தந்தையுடன் கட்சி பணி என்று வயதுக்கு மீறி உழைக்க ஆரம்பித்தான்.
எதற்கும் சோர்வு வந்ததில்லை. இதற்கிடையில் தன் தோளை தொங்கும் அமரன் கூடவே சுற்றும் தன் தங்கை மற்றும் கீதாவுடன் இருக்க தன்னுடன் ஒட்டி கொள்ளும் தம்பி, ஆசானாக அக்கா என்று அனைவரையும் எந்த முகசுளிப்பும் இன்றி சமாளிப்பான். ஹே பாப்பு, வா வா, அடுத்த ஒரு வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்குடா. நான் உன்னை பார்க்க வர மாட்டேன். எக்ஸாம் முடிஞ்சு வந்துடுறேன், ஓகேவா? கோயிலில் தன் அருகில் அமர்ந்திருக்கும் பவளக்கொடியின் வெண்ணெய் கட்டி கன்னத்தை பற்றி கொஞ்சினான். அவள் முகம் போகும் போக்கை வைத்தே எண்ணம் அறிந்தவன் கோழி குஞ்சாக தன்னோடு ஒட்டி அமர்ந்திருக்கும் பவளக்கொடியை தூக்கி மடியில் வைத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அந்த வயதிலேயே அவனுக்கு இது இறுக்கமான சூழ்நிலையாகத்தான் இருந்தது. படிக்க நேரம் இருக்காது என்பதனால்தான் சுருக்கி கொண்டான். அவள் தலையில் நாடியை பதித்திருந்தவன் குட்டி குரல் கேட்டு சுற்றி முற்றி பார்த்தானே தவிர அது தன் மடியில் இருக்கும் அழகு மயிலின் கூக்குரல் என்று அறியவில்லை. நேரமாகவும் மீண்டும் அவளை அழைத்து கொண்டு வீட்டில் விட்டு தன் வீடு நோக்கி நடந்தான். அவள் அன்று பேசியதோடு சரி, அதன் பின்பு பேசாமல் தான் இருந்தாள். அந்த வயதில் என்ன புரிந்ததோ, மாறனிடம் மட்டுமே பேச முடிவு செய்து அமைதி காத்தாள் போலும். அது மட்டுமின்றி அவன் இல்லாத இந்த ஒரு வாரமும் ரொம்பவே தனிமை நோய் வாட்ட அவன் கொடுத்த பொம்மையுடனே மௌன மொழி பேசினார். குட்டி பெண்ணிற்கு கூடவே ரேடியோ பெட்டி வாங்கி கொடுத்து அதில் பாடல்கள் பதிந்து கேசட் கொடுத்திருந்தான். அவளுக்கு தனிமை துணை ஒன்று அந்த பொம்மை, இன்னொன்று பாடல்கள். கூடவே அவன் குரலில், பாப்பு குட்டி சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? சமத்தா சாப்பிட்டு தூங்கணும். நான் காலையில வந்துடுறேன். என் செல்லம், என் தங்கம், என் பட்டு, தூங்குங்க என்று ஒவ்வொரு கேசட்டிலும் முடித்திருக்க அவள் அதையே கேட்டு கேட்டு உறங்கியும் போவாள். ஒரு வாரம் கழித்து வந்தவன் சந்தோஷத்தில் திக்குமுக்காடினான். அவள் இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த அத்தனையும் அவனிடம் கொட்டி தீர்த்தாள். மாறா, சாப்பிட்டியா? எப்படி இருக்க? மழலை மொழியில் திக்கி திணறி, ஆனால் பேசியே விட்டால் கோர்வையாக. ஏ பாப்பு, சூப்பர் தங்கம். சந்தோஷத்தில் குட்டி செல்லத்தை தலைக்கு மேல் தூக்கி சுற்றினான். என் செல்லமே, எப்படி பேச ஆரம்பிச்ச? அந்த அப்போவே பேசினேன். நீ தான் பார்க்கல. அதான் நீ வர வரைக்கும் பேசாமலே இருந்தேன். கொசவென்று வார்த்தை கடித்து துப்பி வைக்க, ஆனால் அவள் விழி அசைவுக்கே அர்த்தம் புரிந்தவனுக்கு அவள் கிள்ளை மொழி புரியாமலா போகும்? குவித்து பேசும் முதட்டை பிடித்து கொஞ்சம் முத்தம் வைக்க அழகாக மொட்டு விரித்து சிரித்தாள் மலர்கொடியாள். பாட்டியிடம் மெல்லிய சந்தோஷப்பட்டு கொள்ள தாமதமான பேச்சு அத்தனைக்கும் சேர்த்து இப்போது பேச ஆரம்பித்தவள் கூடவே வாயாடி என்ற செல்ல பெயரும் வாங்கி கொண்டாள். இருவருக்கும் பிரிக்க முடியாத நட்பு உருவாக இது எதுவும் பெரியவர்கள் கண்ணில் படவே இல்லை. பாட்டி இவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்க மாறன் வீட்டிலோ இவள் இங்கு தினமும் வந்து செல்வதே தெரியவில்லை. மாறா, நான் பால்வாடி ஸ்கூல் போகட்டா? திண்ணையில் அமர்ந்து அவன் வாங்கி வந்த சிப்ஸ் பாக்கெட்டை வெளுத்து வாங்கி கொண்டே கேட்டாள். இப்போதானே பாப்புக்கு 2 வயசே ஆகுது. நேத்து பக்கத்து வீட்டுல இருக்கால அவ. ஏய் பாப்பு, அவ உன்னை விட பெரியவ, அக்கான்னு சொன்னேன்ல. அந்த அக்கா தான் நேத்து சத்து மாவு உருண்டை பால்வாடியில கொடுத்ததுன்னு கொடுத்தா. நல்லா இனிப்பா இருந்துச்சு, எனக்கும் வேணும். அதான் என் சோத்து மூட்டை செல்லமே. சரி, நான் நாளைக்கு கொண்டு விட்டுட்டு சொல்லிட்டு வரேன். ஆனா யார் கூட போயிட்டு வருவ? பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூடவே அனுப்பி விடுறேன் ஐயா. சரி பாட்டி. ஆமா, இந்த ஆயா வேற ஒரு சோறு தான் ஆக்கி போடுது. அங்க தினமும் வேற சோறா போடுவாங்களாம் என்ற பவளக்கொடி சோற்றுக்காகவே பள்ளி செல்ல ஆசை கொண்டாள். மாறனுக்குமே அதான் சரியென தோன்ற அடுத்த நாளே அவளை அழைத்து கொண்டு பால்வாடியில் கொண்டு சேர்த்தான். இளங்கோவின் மகன் என்று எல்லோரும் இவனை தெரியும். அதுபோக தங்கள் தொகுதியில் ஏதேனும் நல்லது நடக்க இளங்கோதான் காரணம் என்றும் மக்கள் அனைவருக்கும் புரியும். அதனாலேயே மாறனுக்கு அப்போதே நன்மதிப்பு அதிகம். அவர்கள் தெரு அங்கன்வாடி கிட்டத்தட்ட அரசு பள்ளி போலதான். ஆனாலும் தூய்மை, சுகாதாரம், பாதுகாப்பு, கற்றல் இதில் எதிலும் குறைவில்லாமல் இருக்கும் என்பதை அறிந்தவன் தைரியமாக அங்கு அனுப்பி வைத்தான். அங்கு 5வது வகுப்பு வரைக்குமே சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதால் கவலை இல்லை.
பவளக்கொடி சிறுவயதில் எந்த அளவு தனிமையில் அமைதியாக இருந்தாலோ அதற்கு நேர்மாறாக வளர வளர குறும்புக்காரி, துடுக்குத்தனம், வாயாடி, சேட்டைக்காரி, அதே சமயம் விளையாட்டிலும் சுட்டி. ஆனால் படிப்பு சற்று மந்தமே. வாரம் ஒரு முறை மாறன் தான் சொல்லிக் கொடுப்பான். ஏண்டி மக்கு மந்தாரி, 5வது படிக்கிற, இன்னும் 5ஆம் வாய்ப்பாடு முழுசா எழுத தெரியல? டேய், நீ கொட்டி கொட்டியே எனக்கு மூளை கரைஞ்சு போயிருக்கும்டா. இத்தனை கொட்டு வாங்குற, ஒழுங்கா படிக்கிறியா? இந்த லட்சணத்துல அடுத்த வருஷம் 6வது படிக்க பெரிய ஸ்கூல் வேற சேர்த்து விடணும். என் மானத்தை நல்லா வாங்க போறடி. ஓ மானம் என்ன கடலை மிட்டாயா? விலை கொடுத்து வாங்க. தூ, சிரிப்பே வரல. கொடமிளகா மூக்கி. டே, என் மூக்க பத்தி பேசாதடா. நுனி மூக்கு உடனே சிவப்பேற மூக்கில் முறைத்தாள். அப்படித்தாண்டி பேசுவேன். மண்ட மூக்கி, மிளகா மூக்கி, நெல்லிக்காய் மூக்கி. போடா போடா போடா, படிப்பு மூஞ்சி, வெண்டைக்காய் மூஞ்சி, பால் மூஞ்சி, கணக்கு போட மாட்டேன் போடா, வாய்ப்பாடு மூஞ்சி என்றவள் பழிப்பு காட்டிவிட்டு பாவாடையை தூக்கி பிடித்து கொண்டு ஓட இவனுக்கு குட்டி சிரிப்பு இதழில். மேல் சட்டை, கீழே பாவாடை, நீண்ட முடியை ரிப்பன் வைத்து இரட்டை ஜடையில் அடைத்து துள்ளி ஓடும் குட்டி மிளகாயை அவனுக்கு அவள் அணிந்திருப்பது அவன் பழைய சட்டை. பாவாடை அவன் அக்காவுடையது. அவளுக்கு புது துணி எடுக்க யார் இருக்கா? பவளக்கொடியின் அப்பாவுக்கு வயலுக்கு பூச்சி அடிக்கவும் கிடைக்கும் பணத்தை வைத்து பூச்சிக்கொல்லிக்கு நிகரான மருந்தை உள்ளே தள்ளவும் தான் சரியாக இருக்கும். பாட்டிக்கு கிடைக்கும் பணம் உணவுக்கே சரியாக இருந்தது. மாறன் மட்டுமே அவளுக்கு பார்த்து பார்த்து செய்வான் அந்தந்த வயதுக்கு தேவையானதை. அவளும் என்னதான் திமிராக பேசினாலும் அவள் அடங்குமிடம் மாறன் மட்டுமே. வயதுக்கு மீறிய வளர்ச்சி உடம்பிலும் முதிர்ச்சி முகத்திலும் தெரிய சில ஆண்கள் கண்கள் அவளை தவறாக பார்த்தாலும் மாறனுக்கு எப்பவும் அவள் பிரியமான பாப்புதான். அவள் சேட்டைக்காரி என்பதால் இப்பொழுதெல்லாம் செல்லம் கொஞ்சம் குறைத்து கண்டிப்புடன் இருக்கிறான். படிப்பு முக்கியம் மிளகா முக்கி, அதுவும் பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் சோறு போடும். அப்போ குழம்பு யார் ஊத்துவா என்று அவள் அன்று புரிந்து கொள்ளாத கல்வி கொள்கையை இன்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அதற்குள் இவள் வாழ்க்கை தான் முடிந்து போகும் என்பதை அறியவில்லை போலும். அத்தியாயம் 23. ஒரு வழியாக ஆல்பாஸ் என்று ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்துக்கொண்டு 6ஆம் வகுப்பு சேர பவளக்கொடி அவள் தெருவை தாண்டி ஊருக்குள் வருகிறாள். முதல் முறை. பயமெல்லாம் இல்லை. மேல் ஜாதி கீழ் ஜாதி ஒதுக்கங்கள் தெரியவில்லை. மிட்டாய் கடையை பார்ப்பது போல ஹாய் என்று வாயை பிளந்து ஒவ்வொன்றும் அதிசயமாக பார்த்தாள். மணிமாறன் கல்லூரி படிப்பில் அடியெடுத்து வைக்கும் விடலை பையன். அவனுக்கு இவளுடன் பேச பயமில்லை. இருந்தாலும் ஊரில் நடக்கும் ஜாதிய கொடுமையை தட்டி கேட்க வழி இல்லாமல் இருப்பதாலே ஊருக்குள் அவளுடன் பேச தயங்கினான். தன்னால் அவளை யாரும் தகாத சொல்லில் பேசிவிடக் கூடாது என்று. கொடி, சொல்றா கொடி, நான் சொல்றத கவனமா கேளு. இது உங்க ஏரியா மாதிரி கிடையாது. நம்ம இப்ப ஊருக்குள்ள வந்திருக்கோம். இங்க இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னா உன்னோட வாழுத்தனத்தை எல்லாம் சுத்தமா விட்டுட்டு இருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. இங்க யாரு கண்ணு எப்படி பார்க்கும், யார் வாய் எப்படி பேசணும் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம தான் பாத்துக்கணும். பேசிக்கொண்டே நடக்க இவள் சரியாக ஒரு இடத்தில் நிற்க இவனும் அங்கு பார்க்க பள்ளிக்கு எதிரில் இருக்கும் ஒரு சின்ன பெட்டி கடை. அங்கு பலதரப்பட்ட தின்பண்டங்களும் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் என்று பள்ளிக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே விற்கும் கடையாக இருந்தது. டேய், நான் உன் மேல கோவமா இருக்கேன் போடா. ஏண்டி? பின்ன அங்க பாரு, கலர் கலரா எத்தனை முட்டாய் இருக்கு. ஆனா நீ எனக்கு ஒரே மாதிரி சிப்ஸ் பால்கோவா வாங்கிட்டு வந்து இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திருக்கியே, வாடா முதல்ல என்றவள் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு கடைக்கு செல்ல கடையில் நின்ற சிலர் இவர்களை விசித்திரமாக பார்க்க, அண்ணா அந்த ரோஸ் மிட்டாய், இந்த சிவப்பு முறுக்கு, அந்த பால் பண்ணு, அப்புறம் பெப்சி ஒண்ணு. கை நிறைய அள்ளி கொண்டவள் தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு இவனுக்கு டாடா பைபை கூறிவிட்டு ஓடியே விட்டாள். வாழு, நான் பேசினதெல்லாம் இவ கேட்டாளா இல்லையான்னு கூட தெரியலையே ஆண்டவா என்றவன் அவசரமாக தன் கல்லூரிக்கு ஓடினான். பள்ளிக்கு வந்த பவளக்கொடிக்கு சிலர் தன்னை ஒதுக்குவது புரிந்தது. ஆனால் காரணம் தான் தெரியவில்லை. ஏய், இந்தா என்ன பெஞ்சில போய் உட்கார பாக்குற? போ, அங்க கீழே அங்க உட்கார்ந்து இருக்காங்க பாரு, கீழே அவங்களோட உட்காரு போ. ஏன் சார்? ஓ, எங்க கிட்டயே எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயாச்சா? சுற்றுமுற்றும் பார்த்து பின்பு வகுப்பின் வாசலுக்கு வந்து ஆராய்ந்த அந்த கடுவன் ஆசிரியரோ,
ஏய், கிரவுண்டு கூட்ட ஆள் வேணுமா? ஆள் உயர துடைப்பானை வைத்துக் கொண்டு நின்ற வாக்கில் கூட்டி பெருக்கி கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் இவர் கேட்க, அதுவோ ஆமா சார் என்றது தலையை சொரிந்து கொண்டே. அடுத்த 5 நிமிடத்திற்கெல்லாம் இவளின் கையில் துடப்பம் மாறியது. வேலை முடித்து மீண்டும் வகுப்பிற்கு வர 2 வகுப்புகள் ஓடியே விட்டது. அதற்கு பிறகு கேள்வி கேட்க உடம்பில் வலு இல்லாமல் அவர்கள் சொன்ன இடத்திற்கு சென்று அமர்ந்து சக தோழிகளிடம் என்ன விஷயம் என்று கேட்ட பிறகுதான் இங்கு சாதிய பாகுபாடு என்று ஒன்று உள்ளது என்பதே அவளுக்கு தெரிந்தது. இது புரிந்த பிறகு யாரிடமும் எதுவும் பேசாமல் துரு பெண் சற்று அமைதியாகத்தான் மாறி போனாள். மத்திய உணவு வந்தது, முடித்து கொண்டாள். பள்ளியிலேயே மாலை பள்ளி முடிந்ததும் ஓடி வந்து மாறனை கட்டிக்கொள்ள அவனோ அங்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாமல் தள்ளி நிறுத்தினான். அவளுக்கு வேண்டிய தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்றவன் தன் ஊரில் நடக்கும் வழக்கங்கள் பற்றியும் அதற்காகத்தான் எப்படியாவது கட்சியில் அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பதை பற்றியும் அவளுக்கு புரிய மட்டும் விளக்கி கூறினான். அது போக எல்லா நேரமும் வெளிப்படையாக இருப்பது அவ்வளவு உகந்ததல்ல. சில நேரம் தண்ணீர் போல இடத்திற்கு தகுந்தாற் போல பாத்திரத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால் நீ இங்கு எப்படி வேண்டுமானாலும் இரு, ஊருக்குள் வந்து விட்டாய் என்றால் உன் கவனம் எல்லாம் படிப்பில் இருக்க பார்த்துக்கொள் என்று 1000 அறிவுரைகளை கூறி அவளை தேத்தி சென்றார். எல்லாம் நலமாகத்தான் போனது. ஏன், மணிமாறனின் பேச்சிற்கு பிறகு விதண்டாவாதம் பேசும் பவளக்கொடி கூட அவன் கூறிய சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு ஊருக்குள் வந்துவிட்டால் மணிமாறனை தொட்டு பேசுவது, மரியாதை இல்லாமல் விழிப்பது, கூடவே ஒட்டி நடப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து ஊர் வாய்க்கு அவள் போடாமல் ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தாள். அவள் குப்பத்திற்கு வந்த பிறகு மணிமாறனை கொணிய வைத்து முதுகு சவாரி கூட செய்வாள். ஆனால் வெளியே வந்துவிட்டால் இருவரும் சுமூகமான நட்பில் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத அளவிற்கு பார்த்துக் கொள்வாள். இவனுக்கு அது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நம் கொடியா இது இப்படி இருக்கிறாள் என்று. அப்பொழுதுதான் இவர்கள் வாழ்க்கை திசை மாற்ற ஒன்று நடந்தது. மணிகண்டன் வருகை. மணிகண்டனும் மணிமாறனும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் தான், ஒன்றாக வளர்ந்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரே தெருக்காரர்கள் தான். 10ஆம் வகுப்பு வரை மணிமாறனும் மணிகண்டனும் இணைந்துதான் படித்தார்கள். மணிகண்டனின் தந்தை அதிக கடன் வாங்கி சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு சென்று விட்டார். அந்த கடனை கூட பழகிய பழக்கத்திற்காக இளங்கோதான் அடைத்திருந்தார். இவர்கள் சாதியில் இன்னொரு வழக்கமும் உண்டு. என்னத்தான் தன் சாதிக்காரன் அயோக்கியன் என்றாலும் விட்டு கொடுத்து கொள்ள முன்வர மாட்டார்கள். என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே ஜாதியினர் என்று ஒரு போர்வைக்குள் அனைத்து குப்பைகளும் கொட்டி கொள்வார்கள். அதுபோலத்தான் இளங்கோ. மணிகண்டன் அப்பா வாங்கிய கடனை அடைத்து அவரை மறுபடியும் ஊருக்கே வரும்படி சொல்லி அழைத்தது எல்லாம். எங்கோ போய் வெளி ஜாதியில் நீ கைக்கூலியாக வேலை செய்வதற்கு நம் ஜாதியில் இங்கேயே கூலியாக வேலை செய், அதுவும் என் தோட்டத்தில் உனக்கு கணக்கர் வேலை தருகிறேன் என்று அழைக்க அவரும் மகனுடன் ஊருக்கே வந்து விட்டார். மணிகண்டனுக்கு தாய் கிடையாது, தந்தை மட்டுமே. என்னடே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா, பவ்யமாக பேசினான் மணிகண்டன். என்ன படிக்கிறப்போ? இல்லப்பா, 10th படிச்சு முடிச்சுட்டு சர்டிபிகேட் எல்லாம் வாங்காமலே நாங்க போயிட்டோம். அதனால வேற எந்த ஸ்கூல்லயும் எடுத்துக்கலப்பா. உங்க அப்பா இருக்கான் பாரு, எல்லாத்துலயும் அவசரம். கடன் வாங்காதடான்னு சொன்னேன், கேட்டானா? கடன் வாங்கி தேவையில்லாம வியாபாரம் பண்றேன்னு அத்தனையும் நட்டமானதுதான் மிச்சம். சரி, நீ போய் என் பேரை சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11வது சேர்ந்துக்க. உன்னோட 10வது சர்டிபிகேட் யாரும் கேட்க மாட்டாங்க. தைரியமா போய் சேர்ந்துக்க. சரிப்பா என்றவன் சிரித்த முகமாக திரும்ப அங்கே பீச் நிற பேண்ட், மெரூன் நிற சட்டை அணிந்து இடது கையில் கைகடிகாரம், நெஞ்சில் குறுக்காக மாட்டிய மடிக்கணினி பை என்று ராயல் லுக்கில் மாற நடந்து வர ஒருபுறம் கீதா ஒருபுறம் அமரன் என்று வந்தவனை பார்த்து ஒரு நிமிடம் மணிகண்டன் கண்கள் வன்மத்தை கக்கியது. என்னடா அப்படி பாக்குற? உன் ஃப்ரெண்டு மணிதான். நீயும் ஊருக்குள்ள இருந்திருந்தா இந்நேரம் உன்னையும் ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்த்து விட்டுருப்பேன். இப்போதான் 11வது படிக்க போற. சரி, அதுவும் நீ நல்லா படிக்கிற பையன், மனசு கேட்காம சேர்த்து விடுற. ஒழுங்கா படிச்சு தக்க வச்சுக்கோ, உங்க அப்பா மாதிரி உருப்படாம போயிடாத என்று இளங்கோ கூற அவரை சிவப்பேரிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தவன் அவர் தன்னை கவனிக்கிறார் என்று தெரிந்ததும் தன் கண்ணை சிமிட்டி பச்சை முந்தி போல் 5 நிமிடத்தில் முகத்தை மாற்றிக்கொண்டான்.
சரிப்பா. டே மணி, கத்திக்கொண்டே ஓடி வந்த மாறன் அவனை கட்டிக்கொள்ள, ஐயோ மாமா, காலேஜ் கிளம்புற போது இப்படி போய் அவன் மேல விழுந்து பாருங்க, அவன் சட்டையில இருந்த தூசிலாம் உங்க சட்டையில பட்டுருச்சு, சட்டையெல்லாம் கசங்கி போயிருச்சு. இதுக்காகவா நான் 10 நிமிஷமா உங்களுக்கு அயன் பண்ணி வச்சேன் சட்டைய? கீதா தான் பொறுமினாள். கீதா ஆரம்பத்திலிருந்து விஷப்பாம்புதான். என்னதான் ஒரே ஜாதியினராகவே இருந்தாலும் பணம் இல்லாத இடத்தில் அவள் நின்று கூட பேச மாட்டாள். ஏய், அவன் என் ஃப்ரெண்டு, நீ போடி அங்கிட்டு என்ற மாறனோ இவனை குசலம் விசாரிக்க, மணிகண்டனுக்கு தான் சிறுவயதில் இருந்தே விளையாடிய இடம், பழக்கப்பட்ட இடம் ஏனோ இன்று அந்நியமாக தோன்றியது. அதை காட்டிலும் மாறனின் பகட்டும், அவனை ஆஹா ஓஹோ என்று ஊர் மக்கள் பேசிய விதம், வரும் வழியில் எல்லாம் காதில் கேட்டுக்கொண்டே வந்தவனுக்கு அமிலத்தை காய்ச்சி தலையில் கொட்டியது போல இருந்தது. ஒரு பக்கம் தன் தகப்பனை வெட்டி கூறுபடும் அளவிற்கு கோபமும் சேர்ந்தே வந்தது. வெளியிடத்தில் எல்லாம் தன் முகத்தை கோபமாக கூட வைத்துக் கொள்ள முடிந்த இவனால் மாறனிடமும் மாறன் குடும்பத்திடமும் வெளிப்படையாக கோபப்பட முடியாமல் சிரித்த முகமாகவே பேசிவிட்டு வெளியே வந்தவனுக்கு ஒரு கண்ணில் கண்ணீரும் ஒரு கண்ணில் கோபமும் தான் வந்தது. நான் இப்படித்தானே இருக்க வேண்டியவன் என்று யோசித்துக் கொண்டே தெருவில் போகும் காரில் இருக்கும் கண்ணாடி வழியே தன் உடையை பார்த்தவன் ஆத்திரத்தில் அவமானத்தில் ஒரு கல்லை எடுத்து கார் கண்ணாடியில் வீசிவிட்டான். கார் நின்று ஆள் யார் என்று கூட தேட இவன் போய் ஒளிந்து கொண்டவனுக்கு கத்தி வாய்விட்டு அழுக வேண்டும் போன்ற மனநிலை. விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன். 10வதுல ஸ்கூல்லயே முதல் மார்க் வாங்கணும்னா ஊருக்கே பெருமை சேர்த்த வேணா, சர்டிபிகேட் கிடைக்காத ஒரே காரணத்தினால இத்தனை வருஷம் படிக்காம இருந்தது மட்டும் இல்லாம இப்போ இதே சொந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் 11வது சேரணுமா? நானு ஒரே ஜாதின்னு சொல்லுவான் இவங்க அப்ப. இப்போ அத்தனையும் நானும் இவன் மகனும் படிச்ச அதே ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க வேண்டியது தானே. இப்போ எங்க கிட்ட காசு இல்லைன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கணுமா? மாறா, நல்லா வாழ்றியா? உன்னை வாழ விட மாட்டேன்டா என்றவன் உஷ்ண மூச்சு பட்டு அவன் நின்ற இடத்திலேயே சிறு சிறு புற்கள் கூட கருகியது. அத்தியாயம் 24. டேய் மச்சான், கத்தி அழைத்து கொண்டே ரோடு கடந்து பள்ளிவாசலில் நின்று கொண்டிருந்த மணிகண்டனை நோக்கி சென்றான் மாறன். கூடவே பவளக்கொடியையும் இழுத்துக்கொண்டு அரசு பள்ளியின் வாசலில் நின்று அங்கு இருக்கும் பொழுதிகளை தாழ்த்தப்பட்டவர்களாக இவர்கள் கூறி ஒதுக்குபவர்கள் மட்டுமே அதிகமாக அந்த பள்ளி உள்ளே நுழைவதையும் அருவருப்பாக பார்த்து கொண்டிருந்தான் மணிகண்டன். என்னத்தான் இருந்தாலும் அவனுக்குள்ளும் ஜாதி ரத்தம் ஊறிக்கொண்டுதான் இருக்கிறது. தான் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் படிப்பதா என்று அருவருப்பு தான். இவர்கள் ஜாதியில் வறுமையில் இருக்கும் சிலர் மட்டுமே அரசு பள்ளியில் படிப்பார்கள். முக்கால்வாசி தனியார் பள்ளிக்கு தான் சென்று கொட்டி கொட்டி கொடுப்பார்கள் தங்கள் பணத்தை. ஹாய்டா. ஹாய். நண்பன் முகத்தில் பழைய இணக்கமும் துள்ளலும் இல்லை என்பதை நன்கு அறிந்து கொண்டான் மாறன். என்னடா மணி, இந்த ஸ்கூல்ல படிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு உன் முகத்திலே தெரியுதுடா. சாரி, அப்பா நெல்லு வாங்க வச்சிருந்த காசத்தான் உங்க அப்பா கடனுக்கு கட்டி இருக்காருடா. இல்லனா அப்பாவே உன்னை நம்ம படிச்ச பழைய ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுருப்பாரு. சச்சா, நீ என்னடா பண்ணுவ எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு? பரவாயில்ல, என்ன கொஞ்சம் அருவருப்பா இருக்கு, போக போக பழகிக்க வேண்டாம். கவலைப்படாத மச்சான், நான் தினமும் வந்து உன்னை பாத்துக்கிறேன் என்றான் மாறன். தன் கையில் வைத்திருக்கும் பஞ்சு மிட்டாயில் ஈ வந்து அமர அதை ஊதிவிட்டு தின்னும் பவளக்கொடியை முகம் சுளித்து பார்த்தான் மணிகண்டன். ஐயா, யாருடா இந்த புள்ள? அவ அழுக்கு பாவாடையும் சட்டையும், கையில இருக்க மிட்டாயில பாரு ஈ மொக்கிது, அதையும் ஊதிட்டு தின்றா. எப்படித்தான் நீ இதுங்க கூட எல்லாம் பேசுற? மாறனை இழுத்து அவன் காதில் கிசுகிசுத்தான் மணிகண்டன். எல்லோ ஹீரோவை போல நரம்பெல்லாம் முறுக்கி கொண்டு வரவில்லை மாறனுக்கு. இது தெரிந்த விஷயம் தானே என்று நினைத்தவன் அதே புன்னகை முகத்துடன் பவளக்கொடியின் தோளில் கை போட்டு தன்னுடன் இறுக்கி நிற்க வைத்து, இவளா? இவ என்னோட கொடி. நான் கூட நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்போ சொல்லுவேன்ல, அவதான் இவ. முழு பேரு மிளகாமுக்கி. மாறன் வயிற்றில் குத்திய கொடியோ. இது யாருடா? என் நண்பன், என் தேவா. ஓ, இவர் பேரு தேவாவா? அடிங்க பப்சு முக்கி, தளபதி படத்துல வர தேவான்னு சொன்னேன். இவன் பேரு மணிகண்டன். ஓ, உன் ஃப்ரெண்டா? ஓகே சித்தப்பா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பாப்போம் என்றவள் ஓட, அடியே இவனுக்கு என் வயசு தாண்டி, உனக்கே என் பெரியப்பா வயசு தானேடா என்றவள் சிட்டாக ஓடிவிட்டாள்.
அருவருப்பாக முகத்தை வைத்துக் கொண்டிருந்த மணிகண்டனும் மாறனை பார்த்து இப்பொழுது முறைக்க, ஹீ கொஞ்சம் வாயாடி, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுடா, பழகிட்டா பழகனவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அந்த அளவுக்கு தங்கமான பொண்ணு, வாய் பேசுற அளவுக்கு விவரம் இருக்காதுடா, வேகமா அதட்டினா கூட பயந்துக்குவா, நீ கொஞ்சம் அவளை பாத்துக்கிறியா? ஓடும் அவளின் முதுகையே பார்த்து கொண்ட மாறனின் கண்ணில் தெரிந்த ஒளிவட்டத்தில் கோணலாக சிரித்த மணிகண்டன் நாலா பக்கமும் தலையை அசைத்து, பாத்துக்கிறேன் நல்லா பாத்துக்கிறேன் என்று 2 பொருள்பட கூறினான். பாவம், காக்கையை தன் நண்பன் என்று நம்பிக்கொண்டிருக்கும் மாறனுக்கு புரியவில்லை. அந்த காக்கை ஒரு நாள் பழிவாங்க இவர்களை கொத்த பறந்து வரும் என்று. என்ன ஆத்தர்ஜி, எப்பவும் பழி வாங்குதலுக்கு உதாரணம் பாம்புன்னு சொல்வாங்க, இப்படி காக்கன்னு புதுசா சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, உண்மையாவே பாம்பை காட்டிலும் பழி உணர்ச்சியோட அதிகம் இருக்கிறது காக்கா மட்டும்தான். என்ன, ஒரு காக்கா அதோட இனத்துக்கு ஒண்ணுனா மட்டும்தான் அது துடிக்கும், துரத்தி வந்து பழி வாங்கும். நம்ம மனுஷர்களாச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பகையை தீர்த்துக்க நல்லா இருக்கிறவங்கள கூட கொத்தி நாசமா ஆக்குவாங்க. அதானே உலக வழக்கம். மதிய உணவு இடைவெளியில் தனியாக கையில் சாப்பாட்டை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்யும் மணி அருகே போய் அமர்ந்தாள் பவளக்குடி. என்ன சித்தப்பா, கையில சாப்பாடோட வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பசி அடங்கிடும்னு யாராவது சொன்னாங்களா என்ன? ஏய், யாருக்கு யார் சித்தப்பா, பக்கத்துல எல்லாம் வந்து உட்காராத, நகர்ந்து உட்காரு. அடையப்பா, உங்க மேல ஆசைப்பட்டெல்லாம் ஒண்ணும் வந்து பக்கத்துல உட்காரல, ஏதோ என் மாறா ஃப்ரெண்டுன்னு வந்தேன். அசையாது அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் மணிகண்டன். சாரி. எதுக்கு? இல்ல, பக்கத்துல உட்காரதுன்னு சொன்னதுக்கு. அதனால என்ன, பரவாயில்ல, வாங்க சாப்பிடுவோம். உனக்கு கோபமா வரல? இல்ல சித்தப்பா, நீங்களாவது வாயில சொன்னீங்க. உங்க கூட சேர்ந்த கோஷ்டி எல்லாம் இந்நேரம் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு தான் பேசியே இருப்பாங்க. என்னை தள்ளுன கைய கூட கழுவியும் இருப்பாங்க. என்ன பண்றது, எல்லாம் பழகி போச்சு. சாரி சாரின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சாப்பாட்டு நேரம் முடிஞ்சு போயிடும். சாப்பிடுங்க. இல்ல, பிடிக்கல. ஏன்? அது எனக்கு பிறக்கும் போதே அம்மா இல்ல, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுனால எங்க ஆளுங்களையே ஒரு சமையக்கார பொண்ணு தான் வந்து சமைச்சு கொடுக்கும். அப்போ சாப்பாடெல்லாம் விதவிதமா நல்ல ருசியாவும் சமைப்பாங்க. இந்த சாப்பாட்டுல உப்பு இல்ல, உரப்பு இல்ல, தண்ணி மாதிரி இருக்கு. அங்க பாருங்க. பவளக்கொடி காட்டிய திசையில் மணிகண்டன் பார்க்க பாதி மாணவர்கள் கையில் இந்த சத்துணவுதான். கீழ் ஜாதி என்றால் எங்களுக்கு மட்டும் நாக்கு இல்லையா என்ன? அங்க இந்த சாப்பாடு சாப்பிடுற அத்தனை பேரும் எங்க இன மக்கள் தான். உங்க ஆளுங்க அப்படி ஸ்கூல்ல சேர்க்க வசதி இல்லைன்னு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தாலும் விதவிதமா சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு எங்க வயிறு இன்னும் கொஞ்சம் தான் காய வைப்பாங்க. எனக்கும் முதல்ல கஷ்டமா இருந்துச்சு, இப்போ பழகிக்கிட்டேன். இன்னும் அவன் உன்ன தயங்க. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நாளையில இருந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேளுங்க. மத்தியானம் ஒரு வேலை மட்டும் நான் உங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? என்னது, உனக்கு சமைக்க தெரியுமா? பின்ன எனக்கும் அம்மா இல்ல, பாட்டி மட்டும்தான். அதனாலோ என்னவோ 5 வயசுல எல்லாம் நான் சோறாக்குவேன். நிஜமாவா? ஆமா, நம்ம ஊர்ல தான் விதிக்கப்படாத ஒரு சட்டம் இருக்குதே. ஆம்பளை பசங்க எவ்வளோ பெரிய வயசானாலும் அவங்களுக்கு சமைக்க தெரியலனா அதுல ஒரு அசிங்கமும் கிடையாது. ஹோட்டல்ல வாங்கி தின்னுக்குவானுங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்க நாங்க 10 வயசுக்கு மேல கூட சமைக்க தெரியாம இருந்தோம்னா அது அசிங்கம்னு சொல்லுவாங்களே. நீ நல்லா பேசுற. பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தவள் கிளம்ப எத்தனிக்க, ஆமா, எனக்கு எதுக்கு நீ சாப்பாடு கொண்டு வரணும்? எதையோ எதிர்பார்த்து இவன் கேள்வியாக அவளை பார்க்க அவளோ எல்லாம் மாறாக்காகத்தான் என்றதும் இவனுக்கு சப்பென்று ஆனது. ஆ, மாறா மாறா மாறா, போடி போ, எனக்கு நீதான் வேணும், மணின்னு சொல்ல வைக்கிறேன் என்றவன் பட்னியாகவே வகுப்பறைக்கு சென்றான். மாலை பள்ளி முடிந்து வர வாசலில் மணிகண்டனும் மணிமாறனும் பேசிக் கொண்டிருக்க ஆடி அசைஞ்சு வந்த பவளக்கொடியிடம், ஏண்டி ஸ்கூல் எப்ப விட்டுச்சு, நீ எப்ப வர? வேண்டுதல் பாரு, என் கிளாஸ் எல்லாம் பெருக்கி சுத்தமா வச்சுட்டு தான் வரணும்னு அந்த குரங்கு வாத்தியார் சொன்னான். யாருக்கும் மரியாதை கொடுத்துடாத. சரி, நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும், அதனால என்ன வந்துச்சு இப்போ? சிப்ப என்றவள் பெட்டி கடைக்கு ஓட பாக்கெட்டுக்குள் கைவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டே வந்தான் மாறன். டே, உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடல, அவருக்கு முதல்ல ஏதாவது வாங்கி கொடுப்போம், வீட்டுக்கு போறதுக்குள்ள போய் சேர்ந்துட போறாரு.
அப்படியா? ஏன் மச்சான்? அவருக்கு புழுத்த அரிசியில சோறு திங்கவும் உப்பு இல்லாத குழம்பு திங்கவும் நாக்குக்கு வக்கனையா இல்லையா? என்னடா பண்றது, கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் உங்க அப்பா பழைய மாதிரி வந்துட்டார்னா நீ எப்பவும் போல இருக்கலாம். அவங்க அப்பா பழைய நிலைமைக்கு வந்து இவர் மறுபடியும் நல்ல சோறு திங்கிறதுக்குள்ள பசியிலேயே பாடி ஆயிடுவார் போல இருக்குடா. அதனாலதான் நான் உன் ஃப்ரெண்டுக்கு நீ சொல்லிட்ட அப்புறம் நம்ம உதவி செய்யாம இருக்க முடியுமா? நாளையில இருந்து நானே சமைச்சு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஏய், என்னைய கேட்காம நீ எதுக்கு அதெல்லாம் சொல்ற என்றவன் தன் நண்பன் பார்வை தன்னை மொய்க்கவும் வெகு இயல்பாக முகத்தை வைத்துக்கொண்டு, இல்லடி, அவன் நம்ம உன் வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டான் என்று தட்டி கழிக்க வழி பார்த்தான். என்னதான் மணிகண்டன் ஆரோயில் தோழனாகவே இருந்தாலும் பவளக்கொடி என்று வரும்பொழுது தாய் தந்தையே இரண்டாம் பட்சம் என்றுதான் அவன் உள்ளுக்குள் எப்பொழுதும் உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டே இருக்கும். அதற்கு காரணமும் அதை ஆராயவும் அவன் விரும்பவில்லை. ஆனால் அதை ரசிக்கத்தான் அதை ஆமோதித்தான். அப்படி இருக்க இவனுக்காக அவள் காலையிலேயே வேக வேகமாக சமைத்துவிட்டு பின்பு பள்ளிக்கு வந்து கஷ்டப்பட வேண்டுமா? இந்த பள்ளியில் பவளக்கொடியை எப்படி நடத்துவார்கள் என்று அவனுக்கு தான் தெரியுமே. அதனாலேயே அவளை இந்த சமையல் வேலையில் இருந்து ஒதுக்க நினைக்க, ஆனால் அதற்கு அவன் சொன்ன காரணமும் வேறாக இருக்க தின்பண்டங்கள் வாங்கி கொண்டிருந்த பவளக்கொடியின் விரல்கள் ஒரு நிமிடம் வேலை நிறுத்தம் செய்து பின்பு மீண்டும் தொடர்ந்தது. இதை புரியாத மாறனோ என்னென்னவோ காரணம் கூறி வைக்க, ஆனால் மணிகண்டன் நமட்டு சிரிப்புடன் இவர்களை பார்த்து கொண்டிருந்தான். என்ன மக்களே, அத்தியாயங்கள் கேட்டாச்சா? அடுத்த அத்தியாயங்கள் வரும் வாரங்களில் வரும். தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலா ஹைப் HYPE அந்த ஹைப் கொடுத்து ப்ளீஸ் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.